நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா என்னை லவர் பாயாக மாற்றினது. தேங்க்யூ சார். நானும் எவ்வளோ இன்டர்வியூவில் கேட்டு பார்த்துட்டேன், கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்தால் கூட லவர் பாய்னு சொல்ல வச்சிட்டீங்க. என்னோட 100 சாமி சசி சார் தான் எனக்கு சாமி மாதிரி வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு போனேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இவ்வளோ பெரிய ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் 3 மைல் ஸ்டோன் சார். ஒன்று வந்து நீங்கள் டிஷ்யூமில் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, ரெண்டாவது வந்து பிச்சைக்காரன் எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தாலுமே என்னை வந்து மக்கள் மனசில் நீங்காத இடத்த கொடுக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா என்னை லவர் பாயாக மாற்றினது. தேங்க்யூ சார். நானும் எவ்வளோ இன்டர்வியூவில் கேட்டு பார்த்துட்டேன், கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்தால் கூட லவர் பாய்னு சொல்ல வச்சிட்டீங்க. மாபெரும் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து என்ன லவர் பாய் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் எல்லாமே லவ் மூவி வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆடியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பெண்களுக்கு மிக 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 அவசியமான படம். நான் எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வாங்க படத்தை பார்க்க வாங்க, எனக்கு காசு கொடுங்க, அந்த மாதிரி மூடில் இந்த படத்தை நான் தயவு செஞ்சு நான் கூப்பிடல. சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு படம். உங்கள் வீட்டில் அக்கா, தங்கச்சி, அம்மா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் முக்கியமான படம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். உங்கள் யாரையுமே இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி விஜய் ஆண்டனி சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த படத்தோட நிஜ ப்ரொடியூசர் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு மிக மிக நன்றி சார். நிக்கில் சார், ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, ஐ லவ் யூ ஃபாத்திமா விஜய் ஆண்டனி. முக்கியமான டைலாக் சார். நான் வீட்டுக்கு போகணும். ஐ லவ் யூ ஃபாத்திமா விஜய் ஆண்டனி. நீங்கள் தான் பெரிய ப்ரொடியூசர். அதனால இல்லை வரல சார். வீட்டில் இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க டிவி. அவங்க பேர் சொல்றாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ உண்மையான ரியல் லவர் பாய் சார். இப்போ நீங்க சார் விஜயனி சார், நம்ம விஷ்ணுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. விஷ்ணு வாங்க மேலே வாங்க. அப்பதான் கூட இன்னொரு 5 நிமிஷம் நிக்க முடியும். நீங்க ஒரு மேடையில் இருந்தால் படம் ஹிட்டு. வாங்க விஷ்ணு, மேலே வாங்க. ஸோ இன்னொருத்தர் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, ஐ லவ் யூ. சூப்பர் சார். வி லவ் இட் டு. அப்படியே எல்லாருமே உங்களுடைய முகங்கள் கேமரால தெரியுற மாதிரி நின்னுட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ரெடி. இப்போ என்னுடைய ஏடி டீம்ஸ் வந்து அவங்க பண்ணின விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்து அங்கே எனக்கு எதுவுமே தெரியல. எடிட்டில் பார்க்கும்போதும் டப்பிங்கில் பார்க்கும்போதும் இந்த பசங்க என்னென்ன விஷயங்கள் மாற்றி பண்ணி வச்சுருக்கானுங்க. இது எந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்துச்சு, இந்த இப்படி ஒவ்வொரு விஷயமும் வந்து எப்படி கரெக்டாக அந்த அம்மா குடத்தை தூக்கிட்டு லாஸ்ட் ஃப்ரேமில் எப்படி கிராஸ் பண்ணிச்சு, இப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இது எல்லாமே நீங்கள் பண்ண விஷயத்த நான் எந்த இப்போ டைம் இல்லை அதனால சொல்ல. தேங்க்ஸ் கைஸ். ஐ நெவர் ஃபர்கெட் யூ ஆர். தேங்க்யூ சார். ரமேஷ் ஒரு ஸ்டில் சார். லுக் சென்டர் சார். ஒன் செகண்ட். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலி சசி சார், விஜயானி சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. தனித்தனியாக சொல்ல முடியாது, பட் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு அதிகமாக பேச முடியல. கண்டிப்பாக படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களாம் எங்களை பற்றி பேசிக்கணும். நம்பரும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். நன்றி. சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம். சசி சாரோட நான் இது 3வது படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். தொடர்ந்து உங்களோட பயணிக்கிறதுல கண்டிப்பாக இது சக்ஸஸ் மீட்டில் பேசுவோம். நன்றி சார். தேங்க்யூ. நான் தான் இந்த படத்தை பார்த்து முடித்தோன்னே சுவாசிக்கா என் கணத்தை பிடிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வாங்க சுவாசிக்கா, வாங்க உங்களுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சொல்லாமலை படத்தில் வந்து உதவி இயக்குனர் சார் படத்தில் ஒர்க் பண்ணேன் ஃபஸ்ட்டு படத்தில். இப்போ சார் படத்தில் இத்தனை படம் சார் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர், சின்ன கேரக்டர், நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு பெரிய டாக்கை ஏற்படுத்தும், சமூகத்தில் ஒரு டாக்கை ஏற்படுத்தும். கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும். தேங்க்யூ. சுவாசிகா மேடம் மாதிரி பேசுவார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட லைஃப்பில் கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட் தான் 100 சாமி. அண்ட் என்னோட 100 சாமி சசி சார் தான் எனக்கு சாமி மாதிரி வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு போனேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ என்டையர் டீம் 100 சாமிக்கு தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ் இந்த நல்ல படத்தை நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க, ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும். தேங்க்யூ. சுவாசிகா பற்றி சொல்லணும்னா, சுவாசிகா நடித்த மொதல் படத்து கேமராமேன் நான். ஒரு சின்ன படம் ஒரு படம் பண்ணோம். அதில் வந்து சுவாசிகா தான் ஹீரோயின். ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் இருக்குமா? ஆமாம். ஒரு லைஃப் எவ்வளோ டேர்ன் பாருங்கள். வாழ்த்துக்கள் சுவாசிகா. சசி சார் வந்து என்னை ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. உண்மையாலுமே இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து சசி சார் தான் சொல்லுவேன்.
இது வந்து அங்கங்கே நடந்துகிட்டு இருக்க இன்சிடென்ட். நான் மட்டும் தனியாக நான் தான் பண்ண, வேறு யாருமே பண்ணலன்னு கிடையாது. நிறைய பேர் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கிறது தான். பட் எல்லாரும் ஒரு ஈவெண்ட்டாக ஒரு இன்சிடெண்ட்டாக கடந்து போகிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு 2-3 இந்த ஒரு லைன் தான் இதை எடுத்து நான் 2 மணி நேரம் படமாக்க முடியும், இந்த படத்தை மக்களை தேட்டருக்கு கூட்டு வந்து பார்க்க வைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இதை எடுத்து பண்ணியிருக்காரு. அப்படின்னா இது வந்து இதை சூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இதுதான். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே அப்படியே நின்று வீடியோ மட்டும் நன்றி. இன்னைக்கு இருக்கிற சினிமா காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனையில் எல்லா படங்களுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது விஷ்ணு. ஸோ விஷ்ணு வந்தாலே படம் சக்ஸஸ், வெற்றி. தேங்க்யூ ஸோ மச் நான் இங்கே பண்ணது. அண்ட் நீங்கள் நிறையா நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் வெயிட்டிங் ஃபார் த மூவி. இப்போ பேச முன்னாடி கூட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆடியன்ஸோட பேசணும்.